வணக்கம் மாணவ செல்வங்களே. அடுத்த பாடமான 9வது பாடம் மாட்டு வண்டியிலே. நீங்கள்லாம் மாட்டு வண்டியில் யாராவது போயிருக்கீங்களா? மாட்டு வண்டியில் போயிருந்தா தான் இதை அனுபவித்து படிக்க முடியும். போகலைன்னா இந்த தடவை விடுமுறைக்கு போகும்போது மாட்டு வண்டியில் சான்ஸ் கிடைச்சா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மாட்டு வண்டியில் பயணம் செய்து பாருங்கள். மாட்டு வண்டியிலே இளமதியும் மணவாளனும் தங்களது தாத்தாவுடன் வார விடுமுறைக்கு அத்தை வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர். சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா. வண்டியின் மீது வைக்கோலை பரப்பி மேலே வெள்ளை வேட்டியினை விரித்தார். துள்ளி குதித்தபடி ஏறி அமர்ந்தனர் இரு பிள்ளைகளும். இப்போ நமக்கெல்லாம் இப்போ லீவ் வருதில்ல, அதே மாதிரி அவங்களுக்கு வாரம் விடுமுறைனா அது வீக்கெண்டு. நமக்கு ஜெத்தாலெல்லாம் ஃப்ரைடே சாட்டர்டே, வெள்ளி சனி, இந்தியாவில் சனி ஞாயிறு. அப்போது இளமதியும் மணவாளனும் அண்ணனும் தங்கச்சியும் அவங்க 2 பேரும் அவங்களுடைய தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க. அது தாத்தா வீட்டிலேருந்து எங்கே போகிறாங்க? அத்தை வீட்டுக்கு. அப்போ அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? மாட்டு வண்டியில் போடுறாங்க. அதனால் மாடில் நல்ல சலங்கை கட்டியிருக்கு. அந்த மாடைய கட்டிய வண்டியை தாத்தா என்ன பண்ணுறாரு? அதை தயார் செய்கிறாரு. அது மேலே வைக்கோல் ஏன் வைக்கோல்னா என்னது? ஸ்ட்ரா. அது ஏன் போட்டிருக்குன்னா மேலே உட்காந்தா நமக்கு என்னது குத்தாமல் இருக்கும். அதுக்காக அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு? ஒரு வெள்ளை வேஷ்டினா தெரியலையா, டோத்தி, அதை விரிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. யார்? 2 பிள்ளைங்களும். அவங்க பேர் என்ன? இளமதியும் மணவாளனும். ஜல் ஜல் என சத்தமிட்டவாறு வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது. கிராமம்னா என்னது? மாடோட கழுத்தில் கட்டியிருக்கனால ஜல் ஜல்னு சத்தத்தோட கிராமத்தில் வில்லேஜுக்குள்ளே ஓடுது மாடு, 2 மாடும். சாலையின் இரு மரங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளி. அப்படின்னு என்னது? 2 சைட்ஸும் நிறைய க்ரீனிஷு ஃபார்ம்ஸ், வீல்ஸ் இருக்கான். தாத்தா மாடுகளை விரட்டியபடி இனிமையாக பாடத்தினர். என்ன பண்ணுறாரு? சும்மா போகாமல் பாட்டு பாடிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன பாட்டுன்னு நம்மளும் பாடுவோமா? கழுத்து மணி தாளம்போட சக்கரமும் சுழன்றோட உச்சி மண்டையிலே வெயில் காயம் முன்னே குண்டு குழி பார்த்து ஊர் போய் சேர வேணும் வா வா என் செல்ல கண்ணு அப்படின்னு தாத்தா என்ன பண்ணுறாரு? பாடுறார். என்னது? கழுத்தில் கட்டியிருக்க மணி என்ன பண்ணுதான்? தாளம் போடுதான். கழுத்து மணி தாளம் போட சக்கரமும் சுழன்றோட. சக்கரம்னா என்னது? வீல் சுத்த. உச்சி மண்டையிலே வெயில் காயும் முன்னே அப்படின்னது. வெயிலில் போனோம்னா மண்டையெல்லாம் சூடாகும் இல்லையா? அதுக்கு முன்னாடி குண்டு குழி பார்த்து ஊர் போய் சேர வேணும். கிராமத்துலலாம் ரோடெல்லாம் என்னது? தார் ரோடு மாதிரி நீட்டாக இருக்குது, குண்டு குழியுமாக இருக்கும். அதுக்காக அதெல்லாம் அதை பார்த்து போகலைன்னா மாடு சக்கரம்லாம் மாட்டிட்டு கீழே விழுந்துருவோம். அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன சீக்கிரம் எங்கே போகணுமா? அத்தை வீட்டுக்கு போகணும். வா என் செல்லுக்கண்ணுன்னு யாருக்காக பாடுறாரு? மாட்டுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் பாடிக்கிட்டே போகிறார். யார்? தாத்தா. அடுத்து பாடினது போதும், ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா என்றனர் பிள்ளைங்க. தாத்தா, நீங்கள் பாடினதெல்லாம் போதும், எங்களுக்கு நல்ல கதை சொல்லுங்க அப்படின்னு யார் கேட்குறா? இளமதியும் மணவாளனும். சொல்லிட்டா போச்சு அப்படின்னு தாத்தா என்ன பண்ணுறாரு? கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். கதை என்ன? புதிர் போடுறேனே, சொல்லுங்க பார்க்கலாம். புதிர்னா என்னது? ரிடில்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு யார் சொல்கிறா? தாத்தா சொல்கிறார். தாத்தா, 3ஆம் எழுத்து உடலில் உறுப்பு. முதலும் 3ம் நட்புக்கு எதிரி. 1ம் 2ம் நிறைய தரும். 3ம் சேர்ந்தால் உட்கார உதவும். அது என்ன அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போமா? இளமதியும் யோசிச்சுட்டு, தெரியலையே தாத்தா. தாத்தா, யோசிங்க, நல்லா யோசிங்க. எடுத்தோடனே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓரெழுத்து உறுப்பியது. இளமதி, நீ சொல்லு. ஓரெழுத்துல என்னது? ஒரே ஒரு எழுத்தில்
அந்த உறுப்போட பேரே வந்துடும். உடனே இளமதி அழகாக சொல்கிறா, கை தாத்தா. தாத்தா கொஞ்சமாக இருந்தால் சிலன்னு சொல்லுவோம், நிறையா இருந்தால் என்ன சொல்லுவோம்? கொஞ்சமாக இருந்தால் சில, நிறையா இருந்தால் பல. இளமதி சொல்ல பல. தாத்தா அப்படிங்கிறார் மணவாளன். எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, பலகை. இது சரியா தாத்தா? தாத்தா நல்லது, மிகச்சரியான பதில். இப்போ இளமதியை கேட்கிறேன், 6ஐயும் 5ஐயும் கூட்டினால் பணம் வராது, ஆனால் பழம் வரும், அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. 6, 5 ரெண்டையும் கூட்டா என்னது? கையில் காசு கிடைக்காது, ஆனால் ஒரு நல்ல பழத்தோட பேர் வரும், அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? யோசித்து வைங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா விடைய, இல்லை ஆசிரியர் சொல்கிறேன்னான்னு பார்க்கலாம். யோசித்து வச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்ன விடைன்னு பார்ப்போமா? இளமதி சற்று யோசித்து, கண்டுபிடிச்சிட்டேன், 6, 5 சேர்த்தா ஆரஞ்சு பழம் தானே. தாத்தா சரியா சொல்லிட்டியே செல்லக்குட்டி. மணவாளன் சரி தாத்தா, இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்கள். பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான், அவன் யார்? இப்போ இவ்வளோ நேரம் தாத்தா கேட்டாரு, இப்போ அந்த குட்டி பையன் தாத்தாட்ட கேட்குறாரு. தாத்தா இதென்ன பிரமாதம், எனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறாரு. இளமதி சும்மா பேச்ச மாற்றாதீங்க தாத்தா, பதிலை சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்றாங்க. தாத்தா எல்லோருடைய தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேராக இருக்கும், ஆனால் அது எல்லாருக்கும் தாகத்தை தீர்க்கும், அது பேர் என்ன? தண்ணி தானே அப்படிங்கிறார். மணவாளன் ஆமாம் ஆமாம் சரியாக சொல்லிட்டீங்களே. இளமதி தாத்தா அத்தை வீடு வந்து விட்டது அப்படின்னு யார் சொல்கிறா? இளமதி சந்தோஷமாக சொல்கிறா. தாத்தா சரி, சற்று பொறுங்கள், வண்டியை ஓரமாக நிறுத்துகிறேன், வண்டியை ஓரமாக நிற்கிறேன், நிறுத்தி வச்சுட்டு வர்றேன். நம்ம எல்லாரும் அனைவரும் வண்டியை விட்டு இறங்கி ஆவலுடன் வீட்டை நோக்கி சென்றனர். யார் வீட்டுக்கு போகிறாங்க? அத்தை வீட்டுக்கு எல்லாரும் ஆர்வமாக போகிறாங்க. அடுத்து பாடம் முடிஞ்சிருச்சு. இதில் வாங்க பேசலாம்ல. என்ன கேட்டிருக்கு? நீங்கள் மாட்டு வண்டியில் போயிருக்கீங்களா? அதை தவிர வேறு எந்தெந்த வாகனத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத வீட்டில் அவங்க அப்பா அம்மா அண்ணன் அக்காலாம் இருந்தால் அவங்கள்ட்ட பேசிட்டு உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதியிருக்கணும். பேச மட்டும் கூடாது, பேசுனதை உங்கள் நோட்டில் எழுதியிருக்கணும். அது போக எப்பவும் போல் இந்த பாடத்திற்கு பின்னாடியும் பயிற்சி இருக்குது. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தேர்வு செய்யணும். நீங்கள் பின்பு இணைக்கலாமா? 2 என்ன கொடுத்துருக்கு? 10 இது கொடுத்துருக்கு, சென்டென்சஸ், வாக்கியங்கள் கொடுத்துருக்கு. எதற்கு எது சரியானதுங்கன்னு இணைங்க. கோபுரம் இந்த கோபுரம் எப்படி அமையுங்கிறத கண்டுபிடிங்க. அதே மாதிரி அடுத்த 57வது பக்கத்தில் மரத்தில் நிறைய பொருட்கள் மாட்டி இருக்கு. எந்தெந்த கோடிட்ட இடத்திற்கு அப்படின்னா அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு எது சரியான விடை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதுங்கள். இது எல்லாத்துக்குமே டீச்சர் தனியாக நோட்ஸும் செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் செஞ்சுட்டு அதையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி உங்களுடைய தவறுகளெல்லாம் திருத்தி சரியாக எழுதிக்கோங்க. அடுத்தது செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தை நீங்கள் வீட்டிலையே செஞ்சுட்டு வந்துடணும். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இல்லை அம்மா அக்கா யார்கிட்ட வேணாலும் 3 ரிடல்ஸ், 3 புதிர்கள், இங்கிலீஷில் இல்லை ஆங்கிலத்தில் கிடையாது, தமிழில் 3 விடுகதையை கேட்டு அதை உங்களுடைய செயல் திட்டம்னு போட்டு 3 விடுகதை உங்கள் தமிழ் நோட்டிலே செய்து வந்திருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் செய்துட்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக செய்வீங்க தானே? செஞ்சுருங்க. நல்ல பிள்ளைங்க தானே நீங்கள். நன்றி.